வெல்கம் டு திருவிஷன். ஸோ இந்த வீடியோல பார்க்க போகிறது ஒரு ஒரு படம் அண்ட் ஒரு வெப் சீரிஸ் ரெண்டுமே வந்துட்டு தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஸோ என்னன்னு பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து படத்தை முடிச்சு விட்டுருவோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, கேரளா தமிழ்நாடு பார்டர்ல 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து மர்மமான முறையில் காணாம போயிடுறாங்க. ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நம்ம விநாயகம் வராரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற கதை. இந்த படத்தோட பேர் களம் காவல். இது சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. எஸ் ஆப்வியஸா தெரியும், இந்த படத்துல மம்முட்டி வில்லன் ஒரு பீக்கான வில்லிசம் கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் வேற லெவலா இருக்கணும்னு சொல்லலாம். செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க, வேற லெவலான வில்லனிசம்னு சொல்லலாம். எதிர்பார்க்கவே இல்லை மம்முட்டிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு படத்தை. மனுஷன் இந்த வயசுலயும் வந்துட்டு தரமா வேலைலாம் பண்ணியிருக்காரு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அவர் தான் வில்லன். அதை தாண்டி இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் சொல்லலாம். அண்ட் சேம் டைம் விநாயகம் வந்துட்டு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் படம் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோ போற மாதிரி இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் விறுவிறுன்னு சூப்பரா கொண்டு போய்ப்பாங்க. அதுலயும் இந்த படத்துல வந்துட்டு சரி இந்த மனுஷன் வந்து எப்படியோ நல்லவனா தான் இருப்பா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதெல்லாம் இல்லப்பா, நான் வந்து எப்பயுமே கொடுறமானதான் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு விஷயம் பண்ணுவாரு பாருங்க. பா சார் நீங்களா அது அப்படின்னு ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அதே மாதிரி விநாயகமும் பார்த்து நம்மளுக்கு கேட்க தோணும், பா சாரே நீயா அந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா நடிச்சிருக்கிறது வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா நல்ல ஃபீலை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது சூப்பரான ஒரு ட்ரை, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம், ஒரு சூப்பரான சைக்கிள் படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஹைலி ரெக்கமெண்டட், ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வெப்சீரிஸ் போய் பார்த்துருவோமா? அந்த வெப்சீரிஸோட கதை என்னன்னு பார்த்தாங்க, ஸ்டார்டிங்ல ஒரு கொலை நடந்துருது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வராரு. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கதை. இந்த வெப்சீரிஸோட பேர் ஹிஸ் அண்ட் ஹர்ஸ். இது நெட்ஃபிளிக்ஸ் தமிழ் டப்பிங்ல இருக்கு. இது 18+ சீரிஸ் மட்டுமே பா. ஏன்னா வந்துட்டு இதுல ஏகப்பட்ட அடல்ட் சீன்ஸ் வரும் அண்ட் கெட்ட வதைகள் அதிகமா விட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வேற லெவலா நம்மளால ஜாலியா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம்ல இதான நடக்கும், இவங்க தானே பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அவங்க வந்துட்டு தம்பி அதெல்லாம் இல்லை, எப்படி நீ எல்லாம் நினைக்கலாம், நீ எப்படி சொல்லலாம், அதெல்லாம் இல்லப்பா இந்த வாங்கிக்கோ அப்படின்னு ட்விஸ்ட்டை கொடுப்பாங்க. அதெல்லாம் வேற லெவலா இருக்கும். முக்கியமா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு பங்கமா வேற லெவலா சொல்லலாம். அதுலயும் 6 எபிசோடு தாங்க. ஒரு எபிசோடுமே 40 நிமிஷம் அந்த ரேஞ்சில தான் வரும். ஒரு சில இடங்கள ஸ்லோவா போடுற மாதிரி இருக்கும், ஆனா உங்களுக்கு எங்கேயுமே போர்டுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவு விறுவிறுன்னு சூப்பரா கொண்டு வைப்பாங்க. இந்த சீரிஸ்லாம் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் சீரிஸ்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி சேம் டைம் களம் காவல் வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும்னு. ரெண்டுமே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. செம்மையா ஒர்க் ஆச்சு. ரெண்டுமே சூப்பரான ஒரு படம் வெப் சீரிஸ். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் முக்கியமான ஒரு ஹிஸ் அண்ட் ஹர்ஸ் வெப் சீரிஸை கண்டிப்பா 18+ மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு ஃபேமிலியோட பாத்துறாதீங்க, அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் 18+ இருக்கு. ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். அண்ட் இந்த களம் காவல் அப்புறம் ஹிஸ் அண்ட் ஹர்ஸ் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து ஏகப்பட்ட படம் வெப் சீரிஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து வீடியோ வர காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம திருவிஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.